மீனு இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? வெண்டைக்காய் பஜ்ஜி கறி. பஜ்ஜி கறி, அதனால பொடியா நறுக்கிருக்கேன். காணுங்க எப்படி நறுக்கிறேன். நடுப்புற பெரிய வெண்டைக்காயா இருக்கு. சரி. அதனால அந்த கடலை மாவு பஜ்ஜி கறி பண்ணா அதோட கடலை மாலாம் அதில் உள்ளுக்குள்ள போனோம். சரி. அதுக்கப்புறம் இப்படி நடுப்புற பாரு. இப்படி பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அப்புறம் நறுக்கி துண்டு துண்டமா நறுக்கி. ஓகே, பியூட்டிஃபுல். ஏன்னா தெருவும் வெண்டைக்காயா இருக்கு. வெண்டைக்காய் பஜ்ஜி கறி. அப்ப நறுக்கினதை இப்ப ரெடி பண்ண போறேன். ஆமா, பஜ்ஜி கறி. கடுகு, இது ஜீரகம். கடுகு வெடிச்சுடுத்துல. இப்ப அடுத்தது ஜீரகம். ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி கறி முதல்ல என்ன பண்ணுவேன், இந்த வெண்டைக்காய் வதக்கிடுவேலா? இல்லை, இது இப்போ இந்த வெண்டைக்காய் சரி போட்டுட்டு உப்பு உரப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். சரி, போட்டுட்டு கொஞ்சம் அரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம்னா இந்த கடலை மாவை கெட்டியாக உப்பும் உரப்பையும் போட்டு கலந்து அது மேலே கேமராவில் தெரியுற மாதிரி பண்ணுவோம். தெரியுதா? தெரியுதுமா. இப்போ இதில் மிளகா பொடி, ரெட் சில்லி பவுடர், மிளகா அப்படி உப்பு போடு, ரெண்டு போட்டு இது அளவா இது போடுமா. சுத்தம் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு சரிங்க. வெங்காயம் போட்டு போடுவது அந்த லாஸ்ட்டில் போடலாம். இப்போ அந்த காம்பிது லாஸ்ட்டில் போட்டால் தான் வாசனையாக இருக்கும். ஓ, இது என்ன சொல்ல வந்து பெரிய சம்சாரத்துக்கு பண்ற போது அந்த கடலை மாவே கரைச்சி ஊற்றினா அது பஜ்ஜி மாதிரி கொஞ்சம் கறி கொஞ்சம் கூட இருக்கும். அது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைகளுக்கு. ஓகே அம்மா, வாசுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கு பொறுத்தே போயிட்டு சில பேருக்கு தானே ஊறுகாய் பிடிக்கும், சின்ன குழந்தைகளுக்கு கறியும். ஸோ இப்போ கருவேப்பிலை போட்டோம், கலரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது காஸ்ட் அயர்ன் வச்சுருக்கோம், ஆனால் நல்லா வேகும், நல்லா வதங்கும். ஆமாம், நல்லா வெயிட்டாக இருக்குல்ல. சீக்கிரம் இதை இப்போ மூட வேண்டாமா வேகத்துக்கு? ஜலத்தை விட்டுணும். அப்புறம் இது மூடி தான். ஓகே, என்ன பண்ண போகிறேன்? உரப்பை போட போகிறேன். சரி, விடுவோம். மிளகாப்பொடி போட்டுட்டு உப்பையும் போட்டு. இது என்னது? இது கடலைமா. இது ஒரு பெரிய கரண்டி கடலைமா, ஒரு பெரிய கரண்டி கடலைமா. அது உப்பை போடு, அது உரப்பை போடு, போடு போடு. அந்த உப்பையும் போடு. ஏன்னா கரண்டிக்கு கொண்டு உப்பு கொட்டியா கறிக்கு? இல்லை, கறிக்கு நம்ம என்ன போடணும். இது வதங்கிட்டா காமிங்க, பண்ணுங்க, கலருங்க, சூப்பராக இருக்குல்ல. இப்போ உப்பு போடணும். அந்த கடலைமாக்கு தான் உப்பு போட்டிருக்கோம், இதுக்கு போடலை. இது மொத்தம் வெண்டைக்காய், ரெகுலர் வெண்டைக்காய் கறிக்கு என்ன போடணும் அதை போட்டுடணும். சரி. அதுக்கப்புறம் அந்த கடலை மாக்கு உப்பு போட்டு இப்போ பெருங்காயம்மா. உங்க அம்மா இருந்தான்னு வச்சுக்கோ, உங்க ஆத்த விட்டு போக மாட்டேன். அரை வதக்க இன்னும் வதங்கணும்ல, ஒரு கொஞ்ச நேரம் அரை வதக்க வதங்கினா அதுல இந்த இதை போட்டுடலாம். ஐ திங்க் 75-80% வேகணும். கடலமா அப்புறம் தான் கடலமா ஆட் பண்ணணும்.
இல்லையா? கடலை மாவு போட்டு கொஞ்ச நாள் இருக்கும், நல்லா வதங்கணும். ஏன்னா அது அதில் ஈசிட்டு வேண்டாமா? ஆமாம். இது நல்லா இப்போ வதங்கி விட்டு பாதி வதங்கல் வதங்கி விட்டு இல்லை முக்கா அதுக்கும் மேலே இருக்கும், பாதிக்கும் மேலே இருக்கும். இப்போ இதை போட இது இந்த கடலமா கரைச்சது ஒரே கமர்றது இல்லை. ஆமாம், இந்த கறியில் இருக்கிற மிளகா. சாரி. ஓ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நிமிஷத்தை எடுங்க, அப்புறமா கொடுக்கலாம். இருங்க, அழகாக ஃபேண்டபுலஸாக இருக்குமா மீனும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ This was Bhindi Bhaji Curry by Meenamma. I'm sure most of us are looking out for new bhindi recipes. So give this Bhindi Bhaji Curry a try and please do subscribe to my channel and also press the bell icon for early notifications of my upcoming videos. Please do comment and as always have fun cooking. Thanks for watching my video.